சில ஸ்டார்டிங் கல்யாணம் ஆகி சில குழந்தைகள் அடுக்கலைக்கே போகாத பொண்ணுங்களுக்கு வேண்டி நான் சாதம் அடிக்கிறது எப்படின்னு சொல்லித்தரேன். இந்த பாத்திரம் இது மாதிரி பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் அரை பாத்திரத்துக்கு தண்ணி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு சின்ன இந்த மாதிரி வட்டை பாத்திரத்தில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதுக்கு மேலே வச்சுக்கணும். ஏன்னா அது கொதிக்கும்போது மாற்றி வச்சுக்கிட்டு இந்த அரிசி இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை போடுவோம். இது தண்ணி எடுத்து நம்ம மேலே வைப்போம். கொஞ்சம் நமக்கு எப்போ எல்லாம் சாதத்தில் தண்ணி குறையிறதோ அப்போ வேறு தண்ணிக்கு போக வேண்டாம், இந்த பாத்திரத்தில் இருக்க தண்ணியை விட்டுக்கிட்டா போதும். அதனால தான் நம்ம சாத பாத்திரத்துக்கு மேலே ஒரு வட்டை பாத்திரம் வச்சு அதில் ஒரு கால் பாத்திரத்துக்கு தண்ணி வைக்கணும். அது மாதிரி ஒரு பாத்திரம் சோறுக்கு ஒரு பாத்திரம் அரிசி போடக்கூடாது. இப்போ பிள்ளைங்களுக்கு வேண்டி சொல்லித்தரேன். நம்ம இப்போ ஒரு கிளாஸு 2 பேருக்கு சாப்பிட இந்த ஒரு கிளாஸில் அரிசி போடும். 200 கிராம் அரிசி. அதை போடுறதுக்கு ஒரு பாத்திரம் வேணும். அதில் அரை பாத்திரத்துக்கு தண்ணி வச்சுட்டு அது அரிசி வேகிறதுக்கு தக்கன தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வெந்துருச்சான்னு பார்த்ததுக்கப்புறம் வடிக்கணும். சில பேர் நான் பார்த்துருக்கேன் சினிமாவில், ஒரு பாத்திரத்துக்கு சாதம் வேணும்னா ஒரு பாத்திரம் அரிசி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காமெடியாக பண்ணிகிட்ருக்காங்க. சிலப்போ வாழ்க்கையிலே அது மாதிரி நம்பிடக்கூடாது இல்லையா? அதனால சொல்லித்தரேன். நம்ம அரிசி ஒரு பாத்திரம் சாதத்துக்கு ஒரு கிளாஸ் அரிசி தான் வேணும். புரிஞ்சுக்கணும். அப்புறம் அரிசி போட்டதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டு ஓடிடக்கூடாது. ஒரு கரண்டி வச்சுக்கிட்டு இதை நம்ம இலக்கி விடணும். நல்லா அடியில் ஒட்டிக்கிட்டு இருக்காமல் அரிசியை நல்லா இப்படி இலக்கி விடணும். இலக்கி விட்டு இப்படியே கிண்டி விடணும். பாயசத்துக்கு கிண்டுற மாதிரி. அப்போது ஒரு பாத்திரம் சாதத்துக்கு ஒரு பாத்திரம் ரைஸ் தேவையில்லை, ஒரு கிளாஸ் ரைஸ் போதும். இந்த ஒரு கிளாஸில் ரைஸ் எடுத்திங்கன்னா நமக்கு 4 பேருக்கு சாப்பிட்லாம், இல்லை 3 பேருக்கும் சாப்பிட்லாம். நிறையா சாப்பிட்றவங்களானா 3 பேருக்கு சாப்பிட்லாம். ஒரு பாத்திரம் சாதம் ஒரு பாத்திரம் ரைஸ் அல்ல, ஒரு கிளாஸ் ரைஸ் தான். தெரிஞ்சுக்கோங்க, எல்லாம் அறிவு தான். சாதத்தை கரெக்டாக அரிசியெல்லாம் கரெக்டாக உள்ளே போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து இதுக்கு மேலே வைப்போம். நான் இந்த பாத்திரத்தில் தான் அரிசி நான் வடிக்கிறது சமுத்திரத்துக்கு. அதனால் இதுலேயே நான் அரை பாத்திரத்துக்கு தண்ணி எடுத்து இதை வைக்க போகிறேன். இது இப்படி தலையில் வச்சுருவோம். அப்போது இதில் இந்த கீழே இருக்கிற பாத்திரத்துலேருந்து ஹீட்டு மேலே வரும். மேலே வந்து திருப்பி அடியிலே போயிடும். ஏன்னா இந்த தண்ணி கொதிக்கும் போது இதோட ஹீட்டு கீழே போகும். மேலே வர ஹீட்டும் கீழே வர ஹீட்டுமா சேர்ந்து அரிசி சீக்கிரமாக வேகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போது பொங்கி வழியிற சமயத்தில் அந்த பாத்திரத்தை லைட்டாக இப்படி மாற்றி கொடுக்கணும். இது சாதம் இப்போது கொஞ்சம் நேரத்தில் பொங்கும்போது என்ன செய்யணும், இந்த பாத்திரத்தை இப்படி மாற்றி கொடுத்துட்டு கரண்டியால் மறுபடியும் எடுத்து கிண்டி கொடுக்கணும். சாதம் நம்ம பொங்கலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு கிளாஸ் ரைஸு அது நல்லா கழுகி சுத்தம் பண்ணி அரை பாத்திரம் தண்ணி வச்சுக்கணும். அரை பாத்திரம் வச்சுக்கிட்டு ஏன்னா ஃபுல்லாக வைக்கக்கூடாது தண்ணி. அரிசி போடும்போது பொங்கி வழிஞ்சிடும் இல்லையா? அது மாத்திரம் இல்லை, கேஸ் வேஸ்ட் ஆகும். அந்த தண்ணி பூரா சூடாகிறதுக்கு கேஸ் வேஸ்ட் ஆகும். ஸோ கேஸ் சேவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம், இது பாத்திரத்தில் அரை பாத்திரம் தண்ணி எடுத்து இதுக்கு மேலே வச்சுக்கணும். இது பொங்கி இப்படி வழியிற சமயத்தில் பார்த்து, சமையல் கற்றுக்கிறவங்களுக்கு பார்த்து கண்ணு கருத்துமாக வைக்கணும். இப்படி வச்சிடணும். இப்போ பொங்கி வழியும். ஒரு 5 நிமிஷம் கழியும்போது இது வழியாக பொங்கி வழியும். அப்போ இந்த தண்ணி ஹீட் ஆகிடும். இந்த தண்ணி ஹீட் ஆகிற வரைக்கும் அதை கீழே அமுக்கி வச்சுருக்கும்.
இப்போ இது பொங்கினா கூட இது என்ன பண்ணும், இந்த தண்ணி சூடாகிற வரைக்கும் இதை அமுக்கி வச்சுருக்கும், அப்போ பொங்காது. இது நல்லா சூடானதுக்கப்புறம் இது தண்ணி பொங்காதா. அரிசி வேகுது பாருங்கள், எப்படி வேகுது அரிசி. இது இப்படி அடியில் தண்டாமல் இப்படி கிண்டி கிண்டி விடணும். அப்படி அடியில் தான் ஆயிடுச்சு. நீங்கள் கிண்டி விடலைன்னா மேலே இருக்கிற அரிசி அரிசியாகவே இருக்கும், கீழே இருக்கிற அரிசி கரிஞ்சு போயிடும், அப்புறம் தீஞ்சு போயிடும் சாதம். அதனால் எப்போவுமே வாட்டர் லெவல் பார்த்துக்கிட்டே இருக்கணும். வாட்டர் எப்போவுமே குளத்தில் இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போது ஒரு பாத்திரம் சாதம் வேணும்னா 1 கிளாஸ் ரைஸ் போகும். ஒரு பாத்திரம் சாதத்துக்கு 1 பாத்திரம் ரைஸ் எடுத்திங்கன்னா அவ்வளோ சாதமும் வேஸ்ட், அவ்வளோ அரிசியும் வேஸ்ட்டாக போயிடும். புரிஞ்சுக்கோங்க. அதுபோல் சாம்பாருக்கெல்லாம் சாம்பார் பொடி போடுறது தூக்கி போடுறதெல்லாம் பாத்திரம் மேலே போடக்கூடாது. காரம் புளிப்பு எது கூடினாலும் நம்ம பொருள் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு போட்டு படிக்கிறப்போ 1 ஸ்பூன் மிளகாப்பொடி, ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டிங்கன்னா 2 ஸ்பூன் மல்லிப்பொடி அப்படி தான் சேர்த்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பழகிக்கணும். இப்போ இது பொங்க ஆரம்பிக்கிற போது இதுலேருந்து இந்த சூடு தண்ணி கொஞ்சமாக, இது இப்போ ஹீட் ஆகலை தண்ணி, இப்போ தானே வச்சோம், அதனால் இந்த மாதிரி செஞ்ச சாம்பாருக்கு வந்து காரம் அதிகமாக இருக்காது. ஸோ இதை பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். முடியாதுன்னு போய்ட்றேன், சாப்பிடலாமா? போயிட்டு தாத்தா ஸ்கூல் எடுத்துட்டு முடிய தரம் போயிட்டு அந்த தாத்தா ஸ்கூல் முடியல போயிட்டு திருப்பி வரேன். வந்து இங்கே சாப்பிட்டு அப்படியே அப்பா உடனே தாத்தா ஸ்கூல் வேறு போயிட்டு இப்போ அவ்வளோ சீக்கிரம் வச்சுட்டு வந்து அதுக்குள்ள சாப்பிட்டு போயிடு. சாம்பார் தயாராகிடுச்சு. எங்கள் பொண்ணு பார்க்கறதுலாம் போகுது, அதெல்லாம் டீச்சர் போகிறா போதும். இப்போ நம்மக்கிட்ட உருளைக்கிழங்கு தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த சின்ன வெங்காயத்தை ஒரு கைப்பிடி உரிச்சிக்கிட்டு உருளைக்கிழங்கையும் சின்னதாக கட் பண்ணிவிட்டு சாம்பாரில் போட்டு சாம்பார் உண்டாக்கலாம். அது உருளைக்கிழங்கு சாம்பார். என்ன காய் இருக்கோ அதை வச்சு சாம்பார் செய்யலாம். இப்போ சாதம் கொதிக்கிறது கொதிக்கிறதா. இப்போ தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அடிக்கடி. இந்த சமயத்தில் தண்ணி ஷார்ட்டேஜ் ஆகி அடியில் போய் உக்காண்டுரும் அரிசி.
அப்போ ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கொஞ்சம் தண்ணி இப்படி ஆட் பண்ணி கொடுக்கணும். அப்புறமா தண்ணி இப்படி சாதத்தை கிண்டி கொடுக்கணும். இதுதான் ஒரே வழி, இதில் பாத்திரத்தில் வடிக்கிற போது ஒரே வழி. திருப்பி இதை வச்சு இது மேலே வைக்கலாம். தீ வந்து ரொம்ப ஜாஸ்தி வைக்கக்கூடாது, சிம்மில் தான் வைக்கணும். ஓகே, சாதம் வடிக்கிற அவ்வளோ சிம்பிள் அல்ல. நீங்கள் சாதத்தை தட்டத்தில் போட்டு குழம்பு விட்டு சாப்பிட்றது, சாதம் எப்படி வடிக்கிறதுங்கிறது, சாதத்தை போட்டுட்டு நம்ம எங்கேயாவது போயிட்டோம்னா அடியில் இருக்கிற ரைஸ் அப்படியே உட்காந்து கரிஞ்சு போயிடும், தீஞ்சு போயிடும், வாசனை வீடெல்லாம் நாறி போயிடும். அதனால் நமக்கு சாதம் வடிக்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட நம்ம சப்போஸ் கவனக்குறைவாக இருந்துட்டோன்னா, தண்ணி பற்றாமல் வச்சுட்டோன்னா என்ன ஆகும், கஞ்சி பொங்கி வழிஞ்சு ஸ்டவ் கடியிலெல்லாம் போய் தண்ணி பூரா கம்ப்ளீட்டு பாத்திரத்தில் இருக்க எல்லா கஞ்சியும் வெளியில் வந்துடும். வெளியில் நீங்கள் போயிட்டு ஒரு 10 நிமிஷம் ஃபோன் பேசிட்டு வர்றதுக்குள்ளார கஞ்சி எல்லாம் பொங்கி வழிஞ்சு தரையில் கொட்டி சாதம் கரிஞ்சு போய் உங்களுக்கு சாப்பிடவும் முடியாது, பசி இருக்கும், சுத்தம் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமாக வேலையும் இருக்கும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சாதம் பாத்திரத்தில் வடிக்கும்போது தீயை குறைச்சி வச்சுட்டு தண்ணி எப்போ தேவைன்னு பார்த்து பார்த்து ஊற்றிட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டுறதுன்னா போட்டு குழைய வைக்கிறதில்ல, தண்ணி தண்ணியில் தான் கரெக்டாக அது வெந்துகிட்ருக்கும். இப்போ நம்ம தண்ணி தேவையான தண்ணி விட்டாச்சு, 5 நிமிஷம் தான் டைமு, திருப்பி அடுத்த தண்ணி விடணும். பார்த்துக்கிட்டே இருக்கணும். சாதம் இப்போது ஒரு 20% வெந்தாச்சு, இனி 80% வேவிக்கிறதுக்கு இருக்குது. அப்போ நம்ம அந்த பாத்திரத்தில் தண்ணி எக்ஸ்ட்ரா தண்ணி இப்படி வச்சுக்கணும், எங்கேயும் போயிடக்கூடாது. அப்படி எங்கேயாவது போகிறதானா என்ன பண்ணிடணும், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு போகணும். ஆஃப் பண்ணுறப்போ கூட சில பேருக்கு மிஸ்டேக், ஆஃப் பண்ணோன்னு நினச்சிட்டு ஆன் பண்ணி வச்சுருவாங்க. இதெல்லாம் நம்ம சின்ன வயதுலேருந்து சாதம் வடிக்கப்போ ரொம்ப கஷ்டாச்சு, பசி தாங்க முடியாது, சாதம் வரையான்னு சொல்லி நின்றுட்டுருப்போம். எப்போ போகணும் அந்த போயிடுவோம், அதான் அதோட வேலை கட்டிடும். சாதத்துக்கு மட்டும் நின்று கூட தான் வடிக்கணும். பாயசம் செய்கிறது கூட சாதம் வடிக்கிறதோட அதே மெத்தேடு தான். அரிசி என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியும் பாலுமாக சேர்ந்து கலந்து வைக்கணும். தண்ணியும் பாலுமாக சேர்ந்து கலந்து வச்சுட்டு அதில் பச்சரிசி ஒரு கைப்பிடி, பாயசத்துக்கு ஒரு கைப்பிடி போடும் பச்சரிசி. எப்போவுமே அரிசி அளக்கப்போ அளவு தெரியாமல் அளந்துடக்கூடாது. ஒரு பாத்திரம் சாதம் வேணும்னா 1 கிளாஸ் ரைஸ் போடும். அப்புறம் 1 கிளாஸ்லேருந்து ஒரு அரை கிளாஸும் கூட எக்ஸ்ட்ரா போடலாம், 1.5 கிளாஸ் போடலாம். அந்த பாத்திரம் அது வடிக்குமான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அரிசியோட லெவலை கூட்டணும். ஃபஸ்ட்டு கிளாஸ் சல்லாம் வந்து அதுக்கப்புறம் அரை கிளாஸு போடாதுன்னு முடிவு பண்ணிக்கணும். ஸோ ஒரு கொள்கலனோட கெப்பாசிட்டி ரைஸ் போயிடும். இப்போ இதில் போய் என்னத்தை புராணம் இருக்கிறதுன்னு இல்லை, ரைஸ் தான் மெயின். சாதம் இருந்துச்சுன்னா குழம்பு இல்லாட்டி கூட செய்யலாம், ஏதாவது ஒரு பொரியலை பண்ணி ஒரு மிக்சர் போட்டு தயிர் விட்டு கூட சாப்பிட்றலாம். ஆனால் சாதம் இல்லாட்டி பசி வயிறு கரிஞ்சு போயிடும். வேறு சாம்பாரை குடிக்க முடியுமா கிளாஸில் விட்டு? முடியாது. ஸோ சாம்பார் கற்றுக்கிறது கூட்டு கற்றுக்கிற மாதிரி சாதம் படிப்பு எப்படி என்பதுக்கு இது இப்போ பொங்கி வழியறதுக்குள்ளார நம்ம அடிஷ்னல் வேறு ஏதாவது வேலை இருந்தால் செய்யணும். ஏன்னா நம்ம எப்போவுமே அந்த சமையல் முடிகிற வரைக்கும் இந்த அடுப்படியிலே சுற்றி பற்றி நிற்கணும், எங்கேயும் எக்ஸ்ட்ரா வெளியில் போயிடக்கூடாது. அதனால நான் இப்போ என்ன செய்ய போகிறேன், தோசை செய்ய போகிறேன். இப்போ தோசை கல்லில் ஃபஸ்ட்டு இப்படி இருக்கும் தேய்ச்சிட்டுலாம் வச்சுருப்போம் இல்லையா, வேணா லைட்டாக தண்ணி விட்டு கழுகிக்கலாம். லைட்டாக தண்ணி விட்டு கழுகிட்டு, ஏன்னா 8 காலி பூச்சி இப்படி சுற்றிட்டு இருக்கும். சிலப்போ அது முட்டை போட்டுருந்தாலும் நமக்கு தெரியாது இல்லையா, கண்ணுக்கு தெரியாமல் முட்டை போட்டு வச்சிடும். அதனால் இதை கழுகிடணும் ஃபஸ்ட்டு. நான் இதெல்லாம் ஏன் பேசுகிறேன்னு நினைக்கக்கூடாது, இதில் இருக்கக்கூடிய சான்சஸ், கரண்டி வைக்கிறது கூட பார்த்து வைக்கணும், எல்லாத்தையும் இப்படி தான் கீழே அடிக்கடி விழுந்துட்டுருக்கும். ஸோ கவனம் ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாம் தெரிஞ்சால் கூட சில சமயம் கவனக்குறைவாக போட்டு உடச்சிக்கிட்டே இருப்போம். அதனால் ஒரு பொருள் இன்னொரு பொருளை தட்டி அது கீழே விழுந்து, பக்கத்தில் இருக்கிற பாலில் சாம்பார் விழுந்து அது கெட்டு போய் இப்படிலாம் நடக்கும். அதனால் குழப்பங்கள் பிரச்சனைகள்லாம் வரணும்னு இருந்துச்சுன்னா இப்படிலாம் தான் வரும். அதனால் நம்ம எப்போவுமே சமைக்கிற போது இந்த மாதிரி வேண்டாத பாத்திரங்களெல்லாம் அப்பப்போ எடுத்து கழுகி வைக்கவோ இல்லை வாஷ் பேசினில் போட்டுறவோ செய்யணும்.
அதனால் அடுப்படியில் நமக்கு கொஞ்சம் பரிமாறுறதுக்கு சௌகரியமுள்ள ஸ்பேஸை நம்ம அப்பப்போ ஒழிச்சிக்கிட்டே இருக்கணும். எடுத்த இடத்துல லைட்டாக திருப்பி வைக்கணும். அது ரொம்ப டிசிப்ளினாக காட்டுறது. இப்போ திருப்பி சாதம் என்னாச்சுன்னு பார்க்கண்டாமா? நான் பொங்குது பாருங்கள். இது மாதிரி பொங்கி அதோட வேலையை காமிக்கும். தொலைப்பலான்னு கொதிக்குதா? இப்போ கரண்டி எடுத்து இப்படி கிண்டி பார்க்கணும். அப்போ அரிசி தாழ ஒட்டி இருக்கா, அடியில் பாத்திரத்தோட அடியில் ஒட்டி இருக்கா பார்க்கணும். இது ஸ்மூத்தாக வந்துச்சுன்னா ஒட்டலை. நம்ம கவனிச்சிக்கிட்டே இருக்கோம் இல்லையா, அதனால ஒட்டலை. இப்போ என்ன செய்யணும்? இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி கூட ஒரு கிளாஸ் தண்ணி கூட சேர்த்துட்டு மறுபடியும் லைட்டாக ஒன்று கிண்டி கொடுக்கணும். கிண்டினா போட்டு குழைக்கக்கூடாது. இப்படி அப்படி ஆக்கி கொடுக்கணும். ஏன்னா அடியில் உட்காரத்துக்காக ரெடியாக இருக்கிற ரைஸ் இருக்கும். அதை அப்படி தூக்கி மேலே விட்டுட்டு இப்படி விட்டுறணும். பாயசம் சொன்னேன் இல்லையா, பாயசத்துக்கு 1 கிளாஸ் ரைஸ் தேவையில்லை. நமக்கு 10 பேரெல்லாம் இருந்தால் மட்டும் 1 கிளாஸ் ரைஸ் போடும். ஒரு ஆள் 2 பேருக்கு இருக்கோன்னா ஃபஸ்ட்டு செஞ்சு படிக்கிறதுனா 1 பிடி பச்சரிசி நல்லா வாஷ் செய்து கையில் வச்சுக்கிட்டு பாலும் தண்ணி, இப்போ நான் 1/2 பாத்திரம் தண்ணி சொன்னேன் இல்லையா, அதுக்கு பாதி பால், இப்போ 1 லிட்ரு 1/2 லிட்ரு பால் இருக்குன்னா 1/2 லிட்ரு தண்ணி கூட விட்டு அதில் எடுத்து வைக்கணும். அது லைட்டாக பொங்க ஆரம்பிக்கும் போது இந்த 1 கைப்பிடி அரிசி நனைச்சி கழுகி வச்சுருக்கோம்ல, அதை தூக்கி அதில் போடணும். போட்டு இப்படியே அடிக்கடி பால் பொங்கிக்கிட்டே இருக்கும். நம்ம தீயை குறைச்சி வச்சு கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ இந்த ரைஸு அந்த பாலும் தண்ணியில் மிக்சரில் வேகும். சாதம் வேகிற மாதிரியே வேகும். வெந்ததுக்கப்புறம் திருப்பி அடிஷ்னலாக கட்டிப்பால் கொஞ்சம் தனியாக வச்சுருக்கணும். ஏன்னா இது ஓவராக சாதம் மாதிரி வெந்து ஈக்குவலாக ஆயிடுச்சுனால் பிரச்சனை. அதனால தான் அரிசி ரொம்ப குறைவாக போடணும். பாயசம் பற்ற ஜவ்வரிசி பாயசம் ஆனாலும் அதே மாதிரி தான். ஜவ்வரிசியை தண்ணியில் ஊற வச்சுட்டு பிழிஞ்சு அதில் பாலில் வேக போட்டுடணும். சேமியா இருந்தாலும் நல்லா ரோஸ்ட் செய்துட்டு பாலை கொதிக்க வச்சு அதில் சேமியாவை கொட்டணும். அதில் கடந்து வேகும். வெந்து நல்ல ஒரு 90% வெந்துருச்சின்னு பார்த்ததுக்கப்புறம் சுகர் எவ்வளோ கொட்டணும்? ஒரு கைப்பிடி நம்ம இவ்வளோ சேமியா இருந்ததுன்னா 1 கிளாஸ் சுகர் போடலாம். இந்த 1 கிளாஸ் சுகர் போட்டுடணும். போட்டு 1 கிளாஸோ 3/4 கிளாஸோ போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் போட்டு நல்லா கிண்டி இருக்கணும். பால் பொங்கி வழியும். தீயை குறைய சிம்மில் வச்சுக்கிட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம பக்கத்துலேயே இருக்கணும். பாயசம் மட்டும் எப்போவுமே பக்கத்துலேயே இருக்கணும். இப்போ நம்ம ஃப்ரீயாக இருக்கிறதுனால நான் அடிஷ்னல் வேலை கூட பார்த்துக்கிறேன். ஏன்னா வி ஷுட் நாட் வேஸ்ட் அவர் டைம். இல்லை, ஒரு ப்ராடக்ட்டு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அடுத்த வேலைன்னா ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ இதில் ஆயில் கிரீஸ் போட்டுக்கணும் நம்ம தோசைக்கல்லில். தோசை சரியாக வரமாட்டேங்குது இழுக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? வெங்காயம் பெஸ்ட்டு சாதம். நம்ம சப்பாத்தி அந்த கல்லிலே சப்பாத்தி போட்டிருப்போம்ல, இப்போ சப்பாத்தி போடும்போது அதோட எனாமல் கோட்டிங் எல்லாம் நல்ல சூடாகி நாசமாயிருக்கும். அப்போது இந்த மெத்தட் தான் யூஸ்ஃபுல். வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு முனையில் இப்படி பிடிச்சிக்கணும். எண்ணெய் தெறிக்கும். ஸோ கையில் படாமல் இருக்கிறதுக்காக இதெல்லாம் கையை சுட்டு நான் படித்ததை தான் இப்படி எடுத்து இந்த எண்ணெயில் பதுக்க நான் தொடலை அப்படிங்கிற மாதிரி லைட்டாக இப்படி எடுத்து பூசிக்கணும். பூசும்போது ஒரு பச்சை நாட்டம் வரும். வெங்காயத்தோட ஸ்மெல் இப்படி வரும் வெளியில். நோ ப்ராப்ளம். நம்ம சாப்பிட்ற வெஜிடபிள் தானே யூஸ் பண்ணுறோம், வேறு ஒன்றும் யூஸ் பண்ணல. எப்போவுமே கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வெங்காயம் இதெல்லாம் யூஸ் பண்ணி தோசைக்கல்லில் தேய்ச்சிக்கலாம். நம்ம காட்டன் துணியெல்லாம் யூஸ் பண்ணுறத விட அது கொஞ்சம் நல்லது. ஓகே, என்ன பண்ணலாம்? மாவு அப்படியே எடுத்து ஊற்றிடக்கூடாது. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கும்போது தண்ணி ரிக்குவயர்மெண்ட்டு கண்டிப்பாக இருக்கும். கட்டியாக இருக்கும். லைட்டாக தண்ணி விட்டுறணும். எவ்வளோ கட்டியாக இருக்குது மாவு. இது நல்லா நம்ம அரிசி கீழையும் உளுந்து மேலேயுமா நிற்கும். அதனால் நல்லா சுற்றி அடித்து விடும். நல்லா ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். கை வலிக்கும். அப்போ அப்படி சுற்றி நல்லா இலக்கி விடணும். இலக்கி
மிக்சிங் கரெக்டாக இருக்கணும். அரிசி உளுந்து எல்லாம் மிக்சிங் கரெக்டாக இருக்கணும். சைடில் இருக்க மாவெல்லாம் இப்படி வழித்து இப்படி விடணும். சைடில் இருக்க மாவெல்லாம் அப்படியே விட்டுறக்கூடாது. சைடில் இருக்க மாவு என்ன ஆகணும்னா அந்த ரைஸ் எல்லாம் குறைஞ்சிரும் அப்புறம். அதனால் இப்படி நல்லா இப்படி வழித்து விடணும் மாவை. அப்புறம் கை கழுவிக்கணும். இப்போ அடித்து பார்க்கணும் தண்ணி சொல்கிறேன் சொன்னீங்களா. திஸ் இஸ் த கரெக்ட் டைம் ஃபார் தோசை பேட். நல்லா கிண்டிக்கணும் பார்க்கணும். இதே நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறதுனால மாவு ரொம்ப கல் மாதிரி இருக்கும். அப்படியே எடுத்து ஊற்றிடக்கூடாது, தோசை வராது. முதல்ல தோசை கல்லிட்டா நான் தோசை போட போகிறேன்னு சொல்லி அழகாக எண்ணெயை போட்டு இதான் சொல்லுவாங்க பட்டர் ஸ்ப்ரே. சில பேர் வேலை நடக்கிறதுக்காக சோப்பு போடுறது சொல்லுவாங்க இல்லையா, பட்டர் ஸ்ப்ரே. அதுதான் அது. வெங்காயம் வச்சு ஆயில் எப்படி க்ரீஸ் பண்ணி ரொம்ப ஹீட் ஆகிடக்கூடாது. கல் பேச்சு வாக்கில் தோசை கல் சூடாகிட்டுச்சுன்னா அப்புறம் கோவப்பட்டுரும். ஸோ ரெடி போட்டு மாவை ஊற்றி லைட்டாக அது மேலே பதுக்க வச்சு എന്താണ് ക്യാമറ വെച്ച് തുടച്ചാൽ മതി. ക്യാമറ വെച്ച് തുടച്ചാൽ മതിയാ? അല്ല, ക്യാമറയെ ടിഷ്യൂ പേപ്പർ വല്ലതും ഉണ്ടെങ്കിൽ ഈ ക്യാമറ സ്ക്രീൻ തുടച്ചാൽ എണ്ണ മയം പോകും. ക്ലാരിറ്റി കൂടും. കൈ വെച്ച് തുടക്കല്ലേ. ടിഷ്യൂ பேப்பர் இருக்கா பார்க்கட்டும். நிறைய டிஷ்யூ பேப்பர் வாங்கிச்சிருந்தேன். பிஞ்சான பேக்கெட்ஸு பாக்கெட் வாங்கிச்சிருந்தேன். ஐ டோன்ட் நோ வேர் இட் இஸ். 6 பாக்கெட்டு நின்றுச்சா? இங்கே தான் எடுப்போம், ஸ்விஃப்டாக எடுப்போம். அதனால குறை சவுண்டு. கரெக்ட். இவ்வளோ நேரம் சரியாக தெரியல இல்லையா? ചെറിയൊരു എണ്ണമയം. കാരണം നമ്മൾ യൂസ് ചെയ്തിട്ട് കുക്കിങ്ങിനിടയിലില്ല. லைட்டாக முருகி வரும்போது லைட்டாக எண்ணெயை விட்டுட்டு இப்படி பதுக்க எடுத்து பார்க்கணும். பிகினர்ஸுக்கு வேண்டி சொல்லித்தரோம். தோசையே சுட தெரியாத, சாதமே வடிக்க தெரியாத ஆளுக்கு வேண்டி அப்படி போடுறோம். இது லைட்டாக இப்படி தேய்ச்சி விடும்போது மெல்லிசான தோசை கிடைக்கும். ஏன் அமுக்கி விடும். வேலை ஆகணுமானா செல்லமாக தட்டி கொடுத்து வேலை பார்க்கணுங்கிறது தான். இது லைட்டாக தட்டி கொடுத்து அப்போ வேகும். வெந்ததுக்கப்புறம் இப்போ அதுக்கப்புறம் சாதம் பார்த்துக்கணும். சாதத்தில் தண்ணி அவ்வளோ சாதத்தையும் வாங்கிடுச்ச மறுபடியும் ஹாட் வாட்டர் சேர்த்துக்கணும். இதுவும் பத்தாது, இனியும் கொஞ்சம் கூட ஹாட் வாட்டர் வைக்கணும். இந்த சுற்றிலும் இப்படி கிண்டி விட்டுக்கணுங்க. அடியில் பிடிக்காமல் இப்படி இடையில இப்படி எடுத்து மேலே விட்டுக்கணும். ஓகே, அடுத்தது பாத்திரம் கழுகியாச்சு. தோசையை எடுத்து போட்டுக்கணும். இதில் இப்போ உருளைக்கிழங்கு ஸ்மாஷ் பண்ணி வச்சுருந்தா உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டு வதக்கி எடுத்து வச்சுன்னா நடுவில் வச்சு உருளைக்கிழங்கு தோசை சாப்பிட்லாம். மசாலா தோசை. சாம்பார் மிளகு பொடி போட்டு சாம்பார் இல்லைன்னா கவலைப்படாது, மிளகா பொடி போட்டு சாப்பிட்டுக்கலாம். அடுத்த மாவு விட போகிறோம். ஓரோ தடவையும் கல் தொடச்சிக்கிட்டால் நல்லாயிருக்கும். கல் துடைக்காமல் தோசை செய்யும்போது ஸ்ட்ரைக் பண்ணும். அதனாலே இப்படி அந்த வெங்காயம் வச்சு லைட்டாக தொடச்சிக்கணும். அது மாதிரி பக்கத்தில் இருக்கிற சாமானுங்களை எல்லாம் ஒதுக்கிடணும். அது நாளைக்கு அவசியமில்லாத பிரச்சனைகள் பண்ணும். இடம் பத்தாமல் டப்புன்னு எங்கேயாவது வைக்க பார்க்கும்போது சுத்தமாக வச்சுருக்கணும். சைடில் இருக்கிற பாத்திரங்கள் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடணும்.
மிளகாய் பொடி பொடிச்சு வச்சுருக்கேன் பாருங்க. இது வந்து வற்றல் மிளகாய் ஒரு பிடி, காயம் இவ்வளோ காயம் நல்லா எண்ணெயில் பொரிச்சுக்கிட்டு வற்றல் மிளகாய் லைட்டாக சேவக்க வறுத்துட்டு மாற்றி வச்சுட்டு இவ்வளோ கடலைப்பருப்பு, இவ்வளோ உளுந்து பருப்பு, இவ்வளோ அரிசி, இவ்வளோ பயறு, ஒரு கைப்பிடி தான் அளவு. ஒரு கைப்பிடி பயறு, ஒரு கைப்பிடி தனித்தனியாக வறுக்கணும். ஒன்றுத்துக்கும் ஒரு வேவு உண்டு. கிண்டிக்கிட்டே இருக்கணும், வறுத்துக்கிட்டே இருக்கணும். வறுத்து லைட்டாக ஹீட் ஆகும்போது திருப்பி வறுத்து வரனா எடுத்து வாயில் போட்டு கடிக்கணும். கரெக்ட் அப்படின்னு கடிச்சு நிலக்கடலை மாதிரி நல்லா அழகாக கடிச்சிருச்சுன்னா பவுட்ரு மாதிரி ஆகுதுன்னா கரெக்ட் லெவல். பிஸ்குன்னு வந்ததுன்னா கொஞ்சம் கூட வறுக்கணும். நடுவில் மட்டும் கொஞ்சம் ஜவு மாதிரி இருந்துச்சுன்னா அது வேகலை வரவலைன்னு அர்த்தம். நல்லா அழகாக வறுத்து பவுடர் மாதிரி அவங்க கடிக்கும்போது, ஆனால் கறியவும் கூடாது. அந்த ஸ்டேஜில் தட்டத்தில் எடுத்து மாற்றி வச்சுட்டுருவோம். வரமிளகா ஒரு தட்டத்தில் மாற்றி காயம் பொரித்து எண்ணெயில் பொரித்து எடுத்து அது ஒரு பக்கம் மாற்றி வைக்கணும். காயம் பொரிக்கிற போது உள்ளு கறியாமல் வெளியில் மட்டும் பொரிஞ்சிருக்கும். அதுக்கு திருப்பி விட்டு எண்ணெயில் பொரித்து அழகாக ஃபுல்லு பொரித்து எடுக்கணும். அப்படியே புஸ்வான மாதிரி இப்படி பொரிஞ்சு வரும். அந்த லெவலில் எடுத்து மாற்றிட்டு கருவேப்பிலை ஒரு பிடி, கருவேப்பிலையை நல்லா செவக்க வறுத்து மாற்றிட்டு உளுந்து ஒரு பிடி, அதே இது போல் செவக்க வறுக்கணும். லைட்டாக ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வறுக்கணும். பயரும் அதுபோல் ப்ரௌனிஷ் ஆகிற மாதிரி வறுக்கணும். அரிசி அதுபோல் அதில் பொரிஞ்சு வரணும். ஈக்குவலாக கரெக்டாக இப்படி கிண்டி விட்டு பொரிஞ்சு வரும்போது மாற்றி வச்சுட்டு இவ்வளோ கல்லுப்பும் போட்டு எல்லாம் கூழானதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா நெய்ஸாக பொடித்தால் இது மாதிரி மிளகா பொடி வரும். இப்போ இதில் வந்து வெறும் உளுந்து பருப்பும் கடலைப்பருப்பும் மட்டும் போட்டு மிளகா பொடி செய்யலாம். பயறு, அரிசி இது மாதிரி ஓரோ சாமான் சேர்த்து செய்யலாம். எக்ஸ்பீரியன்ஸ் ஆக என்ன கண்டென்ட் நமக்கு அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு நம்ம மிளகா பொடி பண்ணலாம். இல்லை ஒன்றுமே இல்லை, உளுந்து பருப்பு இல்லையே அப்படின்னானா வற்றல் மிளகு இருக்கு இல்லையா, அதை நல்லா வறுத்து காயம் வறுத்து மாட்டி வச்சுட்டு கருவேப்பிலை வறுத்து அதுக்கப்புறம் எள்ளு ஒரு கைப்பிடி எள்ளு எடுத்து நல்லா வறுத்துக்கணும். கொஞ்சம் உளுந்தும் கூட வறுத்துக்கணும். எள்ளும் லைட்டாக இவ்வளோ உளுந்து இருந்தால் போதும். இவ்வளோ எள்ளு இருந்ததுன்னா இவ்வளோ உளுந்து இருந்தால் போதும். எள்ளுக்கு தகுந்த மாதிரி இவ்வளோ வற்றல் மிளகாயம் போட்டு வறுத்து எள்ளு பொரித்து எடுத்துக்கணும். காயம் பொரித்து போட்டுக்கணும். அப்புறம் காயம்னா இவ்வளோ காயம் போடணும். உப்பு போட்டுக்கணும். கருவேப்பிலை பொரித்து தலையில் போடணும். கூழ் பண்ணதுக்கப்புறம் மிக்சியில் நல்லா பொடி பண்ணிட்டா எள்ளு பொடி ரெடி. எள்ளும் மிளகா வத்தலும் கொஞ்சம் உளுந்து பருப்பு மாத்திரம் போடும். அது எள்ளு பொடி செய்யலாம். அது மாதிரி தேங்காய் சாதம் பார்த்துக்கிட்டே இருக்கும் பாருங்க. சாதம் வடிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போ வெந்து பொங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம லைட்டாக வேவு பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் வேவு இப்படி அமுக்கி பார்க்கணும். இப்போ 90% வெந்துடுச்சு பிஸ்குன்னு. இப்போ இந்த ஸ்டேஜில் கேர்ஃபுல்லாக கிண்டி விட்டுட்டு வெயிட் பண்ணணும். தீயை நல்லா கொஞ்சம் கூட குறைச்சிக்கணும். ஓகே, சாதம் 3/4 திட்டம் வெந்தாச்சு. நீ ஒரு 1/4 திட்டம் கூட வேவறதுக்கு. ஓகே, கவனமாக இருக்கணும். அரிசி இந்த ஸ்டேஜில் தான் கரிஞ்சி அந்த பாத்திரத்துக்கு அடியில் உட்காந்து கறி ஆரம்பிச்சிடும். கரிஞ்சதுன்னா அந்த வாடை மொத்த சாதத்தையும் கெடுத்து விட்டுரும். அதனால் ரொம்ப இந்த ஸ்டேஜில் கவனமாக இருக்கும். கண் அங்கேயே இருக்கணும். அப்புறம் தோசைக்கல்லையும் இருக்கணும். திருப்பி போட்டாச்சு. நம்ம இப்போ என்ன படித்தோம்? மிளகா பொடி படித்தாச்சு, எள்ளு பொடி படித்தாச்சு, பருப்பு கறி படித்தாச்சு, சாதம் வடிக்கிறது படிச்சுட்ருக்கோம். சாதம் இப்போ கமுத்துறதையும் காமிச்சிட்டு கரெக்டாக சாதத்துக்கு எவ்வளோ அரிசி போடணும்? ஒரு பானை சாதத்துக்கு 1 கிளாஸ் அரிசி போட்டால் போதும். ஒரு பானை சோறுக்கு 1 பானை அரிசின்னு நினச்சி கொண்டு கொட்டிடாதீங்க. எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். கேஸ் வேஸ்ட்டாக போயிடும், அரிசி வேஸ்ட்டாக போயிடும். அவ்வளோதான். அதனால சாதம் வடிக்கிறப்ப கூட நின்றுட்டே இருக்கணும். இப்போ கஞ்சி பொங்கி வழிஞ்சு ஸ்டவ் படியிலலாம் கொட்டி கரிஞ்சு போயிடும். பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படி எங்கேயாவது போகிறதானா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு போகணும். தோசை நல்லா வெந்தாச்சு. பேப்பர் ரோஸ்ட் போகலாமா? புளி ஜாஸ்தியாக இருக்கா? கொஞ்சம் புளி ஜாஸ்தியாக இருக்கா? சரி.
ஒரு தோசை கூட. மூணாவது தோசை போட்டாலும் மாவை நல்லா இலக்கி விடணும். நல்லா இப்படி கிண்டணும். கிண்டி தான் மாவை. அதுக்கடையில் என்ன பண்ணணும்? தோசைக்கல்லை ஒன்று எக்ஸ்கியூஸ் கேட்கணும். தோசைக்கல்லே ரொம்ப ஹீட் ஆகிட்டியா, கோச்சிக்காதே, ஏதாவது தோசை போட போகிறேன். எப்படி தேய்ச்சி விட்டுக்கணும். தேய்ச்சி விட்டுட்டு எடுத்து மாற்றி வச்சுக்கணும். எடுத்து தோசைக்கல்லிட்ட அப்போ கோவம் தணிஞ்சிருச்சு. அதனால சவுண்டு வரல. கோவமாக இருக்கிறப்ப வெங்காயத்தை வச்சு ஒரு தேய்ச்சி கொடுக்கணும். அப்போ கோவம் தணிஞ்சிடும். அப்போ தோசையை இப்படி பார்க்கணும். நம்ம சாதம் ரெடி ஆகிட்டு ஏகதேசம். லாஸ்ட்டாக துளி தண்ணி கூட விட்டுக்க போகிறேன். தண்ணியில் தான் வெந்து இந்த குவான்டிட்டி கூட்டிகிட்டே இருக்கும். எவ்வளோ தண்ணி கொடுத்தோமோ அவ்வளோ தண்ணி உறிஞ்சி அதில் தான் வேகுது அரிசி. வெந்ததுக்கப்புறம் வடிக்க வேண்டியதான். இந்த தோசையை வந்து இட்லி பாத்திரம் மூடி வேகுதுன்னா ஒரு சைடு வேவிச்சா கூட போதும். இட்லி பாத்திரத்தோட சைஸில் இதை வச்சு இப்படி மூடி வச்சிட்டோம்னா இந்த ஆவி திருப்பி மேலே இருக்கிற இடத்தையும் வேக வச்சிடும். அடியில் உப்பு இல்லையா? சோ உப்பு வேணால் போட்டுக்கோ. நானும் உப்பு போட்டுதானே கரைச்சேன். உப்பு உப்பெல்லாம் உப்பு தொட்டு சாப்பிடு. அடைச்சி வச்சு வேவிக்கும்போது மேலே ஒரு லைட்டாக வெந்திருக்கு பாருங்கள். இப்போ டபுள் சைடு திருப்பி போட்டு ஓப்பனில் வேவிக்கிறத விட கேஸ் மிச்சப்படுத்தணுண்டானா இட்லி பாத்திரம் மூடியை போட்டு கமுத்தி வேக வைக்கணும். இப்போ எண்ணெயை மேலே விட்டுக்கலாம். விட்டுட்டு ஒன்று லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கணும். இப்போ சாதம் கமுத்திடலாம். சின்ன பசங்களா அப்படின்னா இந்த மாதிரி சாப்பிட்ருவாங்க. கொஞ்சம் வயசானவங்களாம் லைட்டாக கொஞ்சம் கூட குழையணும்னாலும் அதுக்காகத்தான் நான் போட்டு வச்சுருக்கேன். பள்ளியில்லாத தாத்தா மாதிரிலாம் இருந்தாங்கன்னா கொஞ்சம் கூட குழையணும்னு சொல்லுவாங்க. அதனால லைட்டாக ஒரு வேகு கூட சாதம் வெந்துருச்சு. சாதம் வெந்தாச்சு. அமுத்தி பார்த்தா பிஸ்குன்னு குறையும். ஒரு தோசை கூட தரேன். தோசையில் மிளகாப்பொடி போட்டு சரி. எப்போ வருவ? ஓலையா கூட்டம் மிளகாப்பொடி தோசை. இது வந்து ஜஸ்ட்டு வேறு ஒன்றும் தேவையில்லை. தோசையில் எப்படியெல்லாம் வெரைட்டிஸ் கற்றுக்கலான்னு பார்ப்போம். ஓகே, தோசையை டபுள் சைடு வேவிக்கிறதுக்கு பதிலாக ஒரு சைடு இட்லி பாத்திரம் மூடியை போட்டு கமுத்தி வேக வச்சு எடுத்து பார்த்துட்டு எண்ணெயை விட்டு முறித்து அதில் எண்ணெய் பொடி போட்டு தேய்ச்சி விட்டு லைட்டாக கொஞ்சம் மூடி வச்சுட்டு எடுத்துட்டாப்போம். லைட்டாக திருப்பி போல் மூடி. அதனால் என்ன சேவிங் ஆகுதுன்னா ஒற்றை டைமில் 2 சைடும் வெந்துடும். ஸோ அது கேஸ் நமக்கு லாபிக்கலாம். திருப்பி என்ன செய்யணும்?
நம்ம இந்த சாதம் வெந்தாச்சு. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் இன்ஹெரிட்டன்ட் ஹீட் அப்படின்னு சொல்லுவாங்க. லேட்டன்ட் ஹீட்டு, இன்ஹெரிட்டன்ட் ஹீட்டுன்னு. இந்த சாதம் இவ்வளோ நேரம் தீயில் கிடந்து வெந்திருக்கு இல்லையா, அந்த சூடில் ஒரு வேகு கூட ஆட்டோமேட்டிக்காக வேகும். அப்போ நம்மளும் கொஞ்சம் தீயை கொடுத்தோம்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போய் சாதம் மாவாயிடும். அதனால் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா ஒரு 10 மினிட்ஸுக்கு வேகிறதுக்குள்ள சூடு அதுக்குள்ளேயே இருக்குது. இப்போ அதுக்குள்ளேயே இருக்குது. அதனால் நம்ம லாஸ்ட்டு வரைக்கும் வேவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்டவ் அணைச்சிடணும். இப்போ நம்ம வெங்காயத்தை வச்சு மறுபடியும் தோசை கல்லிட்ட பர்மிஷன் கேட்கணும். ஒரு தோசை கூட வாத்திக்கிறேன், கோச்சிக்காதே அப்படின்னு. அப்போது மிளகாப்பொடி எடுத்தோம்னா அடைச்சி வைக்கணும். அடைச்சி வைக்கும்போது டைட்டாக அடைக்கணும். எனக்கு என்ன, சும்மா லைட்டாக அப்படி மூடி வச்சோம்னா நம்ம நினைப்போம் மூடி அடைச்சிருக்கு அப்படின்ட்டு கேர்லெஸ்ஸாக எடுப்போம். அவ்வளோ மிளகாப்பொடியும் கீழே விழுந்து கொட்டிடும். திஸ் ஆர் சம் மிஸ்டேக்ஸ், கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ். கஷ்டப்பட்டு செஞ்ச மிளகாப்பொடி தரையில் கொட்டி கிடக்கும். அப்புறம் தேய்ச்சாச்சு. இட்லி பாத்திரம் மூடி எடுத்து அப்படி மூடி வச்சுக்கணும். இந்த மாதிரி இட்லி பாத்திரம் மூடி வச்சு வேவிக்கிற போது சைஸ் கொஞ்சம் ரவுண்டு சின்னதாக இருக்கணும். பெரிய ரவுண்டாக இருந்தால் கட் பண்ணி விட்ரும். அது ஃபுல் சர்க்கிளுக்கு தகுந்த மாதிரி உள்ளார இருக்கிற மாதிரி தோசை வரணும். நம்ம சாதம் இனிமேல் காத்திருக்காது, வேக வடிச்சிடலாம். இதுதான் சாதம் வடிக்கிற தட்டம். நம்ம பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி அளவெடுத்து வாங்கணும் தட்டம். சிலர் வீட்டில் பெரிய வாய் இருக்கும், அப்போ பெரிய தட்டு வாங்கணும். பாத்திரத்துக்கு அளவுக்கு அனுசரித்து சாதா பாத்திரம் வாங்கும்போது இந்த தட்டும் கூட வாங்கணும். இதில் பாதி ஹோல்ஸ் இருக்கும், பாதியில் ஹோல்ஸ் இருக்காது. ரைட்டா? இந்த ஹோல்ஸை கீழே இருக்கிற மாதிரி வச்சு பாத்திரத்து மேலே வைக்கணும். வச்சுட்டு இந்த இதில் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு இப்படி ஒரு கல் வச்சுக்கிட்டு இது மேலே சாத பாத்திரத்தை வச்சுக்கிட்டு அடியில் இந்த டவராவை வைக்கணும். இந்த டவராவை இங்கே வைக்கணும். பாரு எப்படி உட்காந்துருக்கா, குரு சிஷ்யன் மாதிரி உட்காந்துருக்காங்க. இதில் அதுக்கடையில் தோசையை பார்க்கணும், அதையும் பார்த்துக்கணும்ல. தோசை எடுத்துக்கிட்டு வந்துச்சு. கொஞ்சம் எண்ணெயை விட்டு சுட்டுக்கணும். லைட்டாக எண்ணெயை விட்டு உப்பி இருக்கு பாருங்க. மேலெல்லாம் ஒரு சின்ன கோட்டிங் இருக்குல்ல. இது வெந்தாச்சு. ஆப்பம் தான் ஒரு சைடு வேவிச்சு எடுப்பாங்க. ஆப்பம் வேணும்னா திருப்பியும் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கூட முருகலாக வேணும் அப்படி திருப்பி லைட்டாக வந்து தேய்ச்சி விட்டு தீயை நல்லா குறைச்சி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம வேறு வேலை செய்ய போகிறோம். அந்த டைமுக்குள்ளார இந்த பொருள் கரிஞ்சிடக்கூடாது. அதனால் இது மாதிரி சின்ன துணிகள் ஏதாவது இருந்ததுன்னா எடுத்துக்கணும். எடுத்து இதை அப்படி கெட்டியமாக பிடிச்சிக்கணும். சேர்த்து தட்டமும் பாத்திரமும் சேர்த்து பிடிக்கணும். தமால்னு இந்த மூடி பெருசாகவும் பாத்திரம் சின்னதாக இருந்ததுன்னா கையை விட்டு போயிடும். அப்புறம் எல்லா பாத்திரமும் காலில் விழுந்து கஞ்சி சுட்டுக்கிட்டேன்னு சொல்லி கிடப்பாங்க. கஞ்சி பூரா தரையெல்லாம் கொட்டி நாசாயிடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இது ரெண்டுத்தையும் சேர்த்து கெட்டியமாக பிடிச்சிக்கணும். பாத்திரத்தோடு இப்படி வச்சு இதோட விளிம்பும் அதோட விளிம்பும் சேர்த்து பிடிச்சிக்கணும். சேர்த்து பிடிச்சிட்டு இது போல் ஒரு டம்ளர் வச்சுக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறேங்க, இதை இதில் கமுத்திக்கிட்டு இந்த பாத்திரத்தை முன்னுக்கு தள்ளிக்கணும். தள்ளிட்டு இப்படியே கமுத்தணும். பதுக்க கமுத்த முள்ள அப்படி கொண்டு வரும். வந்துட்டு இது நிற்காது, விழுந்துடும். அதனால் இதை வந்து இப்படி ஃப்ரண்ட்டில் இப்படி வச்சு நிப்பாட்டணும். கவனமாக இருக்கணும். சிலப்பம் டம்ளர் மேலே வந்துட்டு பாத்திரம் அப்படி போயிடும், அதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப
இது ரொம்ப பாயிலிங் பாயிண்ட்டு கூடுதலாக இருக்குது, நல்ல சூடு இருக்குது. மேலே கை காலில் விழுந்ததுன்னா அப்புறம் ஆஸ்பத்திரியில் போய் 6 மாதம் கிடக்க வேண்டியதுதான். சாதம் இந்த இடத்துலலாம் கை வேகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் பத்திரமா இதை வந்து இப்படி பிடிச்சிக்கிட்டு அழகாக நிறுத்தணும். கிளாஸை ஃப்ரண்ட்டில் வச்சு இப்படி நிறுத்தணும். அப்போ இது இப்போ ஓகே, டைட்டாக இருக்குது, ஆடாமல் டைட்டாக இருக்குது. ஸோ now it is ஓகே. அப்புறம் அது ஒரு 10 மினிட்டு இது மாதிரி அதில் இருக்கிற தண்ணி எக்ஸ்ட்ரா வாட்டர் கம்ப்ளீட்டாக ஹோல்ஸ் வழியாக கீழே போயிடும். சாதம் மட்டும் தனியாக இருக்கும். அதுக்கு 10 நிமிஷம் வேணும். ஃபுல் வாட்டரும் வெளியில் வரணும். என்ன தான் சாதம் தனியாக உதிராக கிடைக்கும் நமக்கு. ஓகே, இதுதான். இனி ஒரு 10 15 இல்லை அரை மணி நேரமாக இருக்கட்டும். இப்படி அரை மணி நேரம் இருந்தாலும் ஃபுல் தண்ணி வெளியில் வர்றதுக்கு உபயோகமாக இருக்குது. அப்புறமா நம்ம இதை எடுத்துகிட்டு சுற்றி வழித்து சாதத்தை உள்ளர போட்டுட்டு வேணும் குலுக்கி எடுத்து கொண்டு வைக்கணும். அப்போ தான் சாதத்துக்கு இப்போ இந்த பக்கம் இந்த அடியில் தான் சாதம் பிடிச்சிக்கிட்டு கரிஞ்சு போயிடும். நம்மலாம் சாதம் படிக்கிறப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். அடியில் இருக்கிறது கிண்டி விடாமல் கிண்டாமல் தண்ணி தான் இருக்கே மேலேன்னு சொல்லிட்டு கிண்டாமல் போகும்போது அடியில் இந்த இடத்துல ஜாஸ்தி ஹீட்டு பட்டு அங்கே உட்காண்டிருக்க ரைஸ் மட்டும் கரிஞ்சு போய் இந்த ஹீட் அப்படியே மாதிரி ஆடை மாதிரி ஆகி இந்த மாதிரி தோசை மாதிரி ஆகிடும். தோசை மாதிரி ஆகி இந்த சூடு மேலே போகாமல் இந்த இடமே கரிஞ்சு 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 கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி பூரா இந்த மேலே தண்ணி இருந்தாலும் அடி மட்டும் கரிஞ்சு போயிடும். அதனால சாதம் வடிக்கிறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக அடியில் எப்போதும் இப்படி கிண்டி கிண்டி மேலே எடுத்துக்கிட்டே இருக்கணும். அடியில் இருக்க அரிசியை மேலே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். தண்ணி ஹாட் வாட்டரு மேலே இது மேலே வச்சுருந்துட்டு சூடாக சூடாக ஒரு கிளாஸு வச்சு கிண்டி விட்டு குழையாமல் அரிசி உடையவும் கூடாது. பொன்னே தங்கமேன்னு சொல்லிவிட்டு இப்படி கிண்டி கிண்டி விட்டு வேக விடணும். அப்போ தான் அரிசி நமக்கு கரெக்டாக வெந்திருக்கான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு அரிசி வெந்தால் பார்த்தா போதும். எல்லா அரிசியும் வெந்திருக்கா பார்க்கக்கூடாது. ஒரு ரைஸ் எடுத்துகிட்டு வெந்திருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு தான் சொல்லுவாங்க ஒரு பாத்திரம் சாதத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லா ரைஸையும் அமுக்கி அமுக்கி பார்த்துக்கிட்டு இருந்தால் விடிஞ்சிரும். ஸோ அதனால் ஒரு ரைஸை எடுத்து அமுக்கி பார்த்து வெந்துருச்சுன்னா இட் இஸ் பாயில்ட் செட் ஓகே அப்படின்னு அர்த்தம். இப்போ சாதம் வைக்கணும் கற்றுக்கிட்டாச்சா? சாம்பார் வைக்கவும் கற்றாச்சு, சாதம் வடிக்காச்சு. அப்போ ஓகே, சாதம் வடித்து பாருங்கள். என்னென்னலாம் மிஸ்டேக் வரும். கரிஞ்சு போகும், தண்ணி இல்லாமல் போகும், பொங்கி வழிஞ்சு ஸ்டவ் கடியில் விழும். சாதம் வடிக்கிறப்போ மூடி இலகி மேலே விழறதுக்கு சான்ஸ் இருக்குது. எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸ்டவ்வை வச்சுக்கிட்டு ஃபோன் பேச போயிடக்கூடாது. சாதம் கரிஞ்சு போயிடும். கஞ்சி வழிஞ்சு ஸ்டவ் கடியிலலாம் கொட்டி தரையெல்லாம் கொட்டினா க்ளீன் பண்ணுற வேலை பயங்கரமாக இருக்கும். அதனால் சமைக்கிற போது ரொம்ப பவ்யமாக சாமி கும்பிட்ற மாதிரி அடுக்கலையிலே நிற்கணும். அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது வேலை இருந்ததுன்னா அடிஷ்னலாக செய்துக்கிட்டே இருக்கலாம். அடுக்கலையில் இருந்தால் மட்டும்தான் சாதம் கரெக்டு டைமில் ரெடி ஆகும். கேஸு விற்கிற வேலைக்கு கேஸ் வேஸ்ட் ஆக்கக்கூடாது. தண்ணி அளவு பார்த்து வைக்கணும். ஹாட் வாட்டர் தான் மிக்ஸ் பண்ணணும். ஹாட் வாட்டர் ஒரு பாத்திரத்தில் மேலே வைக்கும்போது அந்த சூடும் கூட சேர்ந்ததுனால அவனுக்கு அதிகம் கேஸ் இல்லாமலே பெட்டன்னு வெந்து கிடைக்கும் சாப்பாடு. ஸோ கேஸ் செய்யணும், கரெக்டாக வைக்கணும். ஒரு தண்ணி வைக்கக்கூடாது. ஒரு பானை சாதத்துக்கு ஒரு பானை தேவையில்லை. ரைஸ் ஒரு கிளாஸ் ரைஸ் போடும். ஓகே, அடுத்தது ப்ரெஷர் குக்கரில் வேவிக்கிற மெத்தடு நான் அப்புறமா சொல்லித்தரேன். ஓகே, அது நேற்று நான் சொல்லி கொடுத்தேன்ல ஃப்ரைட் ரைஸுக்கு. ஒரு கிளாஸ் ரைஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி கரெக்டாக கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் நெய்யும் உப்பும் போட்டு மூடி வச்சிட்டோம்னா குக்கரில் அழகாக வெந்துடும். உங்களுக்கு குக்கர் ஈஸியான குக்கர் ஓகே. சிலப்போ குக்கர்லாம் வெடிக்குதுன்றதுனால இந்த மெத்தட் நல்லது. அது மாத்திரம் இல்லை, இந்த மாதிரி வடித்து சாப்பிடும்போது சுகர் வராதுன்னு சொல்கிறாங்க. இதுவே நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் பாக்கி வர சாப்பிட்டு தண்ணியை விட்டு நல்லா முழுகிற மாதிரி தண்ணியை விட்டுட்டு அடைச்சி வச்சுட்டோம்னா ராத்திரி பூரா இருந்து அது வந்து ஒரு வேதியியல் மாற்றம் வரும். அந்த சாதத்தை அடுத்த நாள் சாப்பிடும்போது நல்ல சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதில் சுகர் டயபெட்டிஸ்க்கு சாதம் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க. அதுக்கு தேவையே இல்லை, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாதம் வடித்து கஞ்சி வெளியில் வந்துடுறதுனால நமக்கு டயபெட்டிஸு வராது, சுகர் வராது. நம்ம அளவோட 1 கப்பு சாதம் சாப்பிடுவோம். இப்போ நார்த் இந்தியன்ஸ்லாம் 1 கப்பு சாதம், பக்கத்தில் காய்கறிகள், ஒரு கிளாஸ் ஜூஸு, 1 கப்பு கேர்டு, பின்ன ஒரு பழம், அந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, இது மாதிரி கலந்து சாப்பிடுவாங்க. ஒரு ஜான் பயத்தில் வந்து நம்ம எவ்வளோ தூரம் நிறைக்கணும்னா 1/4 பாகம் தண்ணி, 3/4 பாகம் பாக்கி இருக்கிற 3/4 பாகத்தில் சாப்பிட்ணும். அதில் 1/4 பாகம் கேஸ் இருக்கும், ஏர் சர்க்குலேஷனுக்கு விடணும். என்ன மட்டும்தான் நமக்கு டைஜஷனுக்கு ஈஸியாக இருக்குது. இல்லாட்டினா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோன்னா போய் படுத்து தமால்னு படுத்துருவோம். அதுக்கப்புறம் ஒரு வேலையும் பார்க்க முடியாது டைஜஸ்ட் ஆகிற வரைக்கும். ஸோ கேஸு வயிறு ஃபுல்லாக கேஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், ஃபஸ்ட்டே ஒரு அரை கிளாஸு ஹாட் வாட்டர் நம்ம குடிச்சிட்டு சாப்பிட உக்காந்தோன்னா அந்த கேஸ் எல்லாம் வெளியில் போயிடும்.
ஓகே, அதனால தான் வெல்கம் ட்ரிங்க்னு சொல்லிட்டு நம்ம 5 ஸ்டார் ஹோட்டலெல்லாம் போகிறப்போ வெல்கம் ட்ரிங்க்னு கொடுப்பாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு அரை கிளாஸு ஜூஸ் குடிச்சிட்டு போய் உட்காந்தோன்னா உள்ளே இருக்க கேஸ் எல்லாம் வெளியில் போய்டும். அப்புறமா நம்ம சாப்பிடும்போது டைஜஷன் சீக்கிரமாக நடக்கும். ஓகே, அப்போ ரொம்ப நேரம் பசிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஆசிட்டு கொதிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம தண்ணி எப்படி வச்சோன்னு தளப்பலான்னு கொதிக்கிறதோ அது மாதிரி வயிற்று ஆசிட்டும் கொதிக்க ஆரம்பிச்சிடும். எங்கே என் சாப்பாடு அப்படின்னு கேட்டுக்கிட்டு, அதனால தான் வயிறு புண்ணாயிடும். நீங்கள் ஃபாஸ்டிங்கு பெஸ்டிங்குன்னு சொன்னால் வாயெல்லாம் நாரி போயிடுது, குடல் நாரி போயிடுது, அதுபோல் லிவரெல்லாம் வேஸ்ட்டாக புண்ணாயிடும். அதனால் ஆசிடு நெஞ்சு வரைக்கும் வந்து அதுக்கப்புறம் நீ சாப்பிடும்போது நெஞ்சிரிச்சல், குளிச்சு தகட்டல், வாந்தி வர மாதிரி இருக்குது, பசிக்கவே இல்லைன்னெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா. இது ஆசிடு கம்ப்ளீட் பேர்ன் ஆகிறதுனால கரெக்டு டைமுக்கு ஹாட் வாட்டராவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். ஹாட் வாட்டருங்கும்போது வாயில் பக்கமாக எச்சில் இருக்கு இல்லையா, அது நம்மளை ஆசிடோடு சேரும்போது சமமாகிடும். வெறும் காஃபி டிகாஷன் மட்டும் வயிற்றுக்குள்ளே இருக்குது, பால் சேர்க்கும் போது தான் காஃபி ஆகும். அது மாதிரி தான் வயிற்றில் இருக்க ஆசிடை கோபத்தை குறைக்கிறதுக்கு அது அக்னி, பஞ்சாக்னி, வயிற்றில் இருக்கிறது பஞ்சாக்னி. அதோட சூடு தாங்க முடியாமல் வயிறு இருக்கிற குடலெல்லாம் வெந்து சோளக்கதிர் மாதிரி வெந்து போயிடலாம், கிழங்கு மாதிரி வெந்து கட்டி ஆகிடும். நம்ம இப்படி ஃப்ளெக்சிபிளாக இப்படி தண்ணியில் அழகாக மிதந்துக்கிட்டு இருக்கிற குடல் நெருப்பில் வேக வச்சு குடல் மாதிரி ஆகிடும். அப்புறமா யாருக்காவது சாப்பிடத்தான் கொடுக்கணும். அதனால தான் பின்ன பசிக்காது, உடம்பு முடியாமல் போகிறது, லிவர் ப்ராப்ளம், லங்ஸு ப்ராப்ளம், நெஞ்செரிச்சல், பின்ன ப்ளட்டு இல்லை, அனிமிக்கு, ஹார்ட் ப்ராப்ளம் இதெல்லாம் வரதுக்கு காரணம் நம்ம கரெக்டாக சாப்பாடு ரீதி பசிக்கிற போது ஒரு சின்ன ஹாட் வாட்டர் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு நம்ம எச்சில் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஆசிடை முதல்ல நியூட்ரலைஸ் பண்ணணும். அவங்க 2 பேரும் கணவன் மனைவி மாதிரி. எச்சில் மனைவியானால் கணவன் வந்து வயிற்றில் இருக்கிற ஆசிடு, இந்த ஆசிடோட கோவத்தை அணிக்கணும்னா அந்த பொண்டாட்டி போய் அவர் கையில் கை வைக்கும்போது அவங்க கோவம் அணைஞ்சிரும். எச்சில் பொண்டாட்டி மாதிரி, வயிற்றில் இருக்கிற ஆசிடு ஆம்பளை மாதிரி, 2 பேரும் சேர்ந்ததுன்னா அதுக்கப்புறம் சாப்பிட்ற உணவு எளிதில் ஜீரணமாகும். ஓகே, எவ்வளோலாம் காரியங்கள் படிக்கிறதுக்கு இருக்குது. ஓகே, அப்போ எல்லாம் ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், படிச்சுக்கோங்க.